வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம கம்போஷன் ஃப்ரேம் அதில் ஒரு பாகத்தை பார்த்தோம். ஸோ இப்போ அதில் இன்னொரு டைப் ஆஃப் கம்போஷனில் ஃப்ரேம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேசிக்காக நம்ம பண்ணுறது தான். ரெண்டு வகை இருக்குது அதில். ஒன்று வந்து 3/4 சொல்லுவாங்க, அதாவது 4 3 பங்கு. அப்புறம் 1/4 சொல்லுவாங்க, 4ல் 1 பங்கு. அதாவது இது எப்படின்னா, எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு ஃப்ரேம் நம்ம வைக்கும் போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்போம். அதாவது நம்ம ஒருத்தரை வந்து ஃபோர்க்ரவுண்டை வச்சு இன்னொருத்தரை பேக்ரவுண்டை வச்சு நம்ம எடுப்போம். ஸோ அந்த ஃபோர்க்ரவுண்டாக வைக்கிறது தான் சப்ஜெக்ட். அதுதான் நம்ம ஆக்சுவலாக சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஒருத்தரை நீங்கள் நிற்க வச்சுருக்கலாம், இல்லை ஒரு கோவில், இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு ஃப்ரேம் ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும் ஃப்ரேம், ஓகேவா? அதை 4ஆக பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு பாக்ஸில் நம்ம வந்து அந்த சப்ஜெக்டை கரெக்டாக ஃபிட் பண்ணி எடுக்கிறது பேர் வந்து 1/4, அதாவது 4ல் 1 பங்கு. இதே அந்த சப்ஜெக்டை 3 பாக்ஸில் ஃபிட் பண்ணி எடுக்கிறது பேர் வந்து 3/4, அதாவது 4ல் 1 பங்கு, 3/4 1/4. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ஃப்ரேம் பண்ணி நம்ம எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ இன்னும் டீட்டெயில்டாக நல்லா அழகாக தெரியும். ஒரு சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீங்கள் எடுக்கும் போது இந்த 2 விஷயத்தை மைண்டில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி நாலேஜும் சரி, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் சரி, ரொம்ப அழகாக வரும். ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு அழகான டிப். ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். Until then, take care. Bye bye.